திமுக ஆட்சியில இதுவரைக்கும் 25 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில இருக்குது அப்படின்னும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசினவரு, கோவில் காவலர் அஜித்குமார விசாரணைக்காக அழைத்து சென்ற போலீசார் அவரை கடுமையா தாக்குனதுல உயிரிழந்ததாக பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் செய்திகள் வெளியாவதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு நீதிமன்றத்துல இருப்பதால அது குறித்து ஆழமா பேசுவது பொருத்தமா இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இத பத்தி நீதிமன்றமும் காவல்துறையினரோட செயல்பாட்டை கடுமையா விமர்சனம் செய்திருப்பதையும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்காரு. ஒருவர் மீது வழக்கு தொடரணும் அப்படின்னா முறையா எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அஜித்குமார் விவகாரத்துல எதுவுமே காவல்துறையினரால பின்பற்றப்படல அப்படின்னு அவர் குற்றம் சாட்டினாரு. போலீசார் கடுமையா தாக்கியதால கோவில் காவலாளி அஜித்குமாரோட உடல்ல பல இடங்கள்ல காயம் இருப்பதா செய்திகள் வெளியாகி இருப்பதால இது ஒரு கொலையாதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் 25 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளதா சொல்லப்படுது அப்படின்னு சுட்டிக்காட்டிய அவரு, சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறதுல திமுக அரசாங்கம் மிக மிக மோசமான நிலையில உள்ளதா குற்றம் சாட்டியிருக்காரு.